ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில தேட்டர்ஸில் மட்டும்தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரோகிணி தேட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 ஷோஸ்க்கான புக்கிங்ஸ்றது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஆல்ரெடியே 3 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 2 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. இது மார்னிங் ஷோஸ் இல்லை, ஈவினிங் ஷோஸ் தான். ரோகிணி பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 5 மட்டும் இல்லாமல் 6, 7, 8, 9ன்னு அடுத்தடுத்த நாட்களுக்கான புக்கிங்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களுக்கான புக்கிங்ஸும் இப்போ ஓவராலுக்கு சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அடுத்தடுத்த தேட்டர்ஸ்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக நாளைக்கு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா தேட்டர்ஸுமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீ சேல் கலெக்ஷனில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு. ஆல்ரெடி கோட் படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்கிறது யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸ்ஏல இந்த படத்துக்கு 350K புக்கிங்ஸ் அது ரீச் பண்ணியிருக்கு. இன்னும் 6 டேஸ் இருக்குது. ஃபைனலாக 1 மில்லியனை ரீச் பண்ணுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லியோ படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியனை ரீச் பண்ணியிருந்தது. அந்த சாதனையை கோட் மூலியமாக திருப்பி செய்கிறாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் கோட் படத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கீங்க? அதேமாரி எத்தனை பேர் இந்த படத்தோட ஃப்ரீ சேல் கலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம ஃப்ரீ சேல் கலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.